வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் அட் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட்டு 100cc மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு லோ ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ. ஏன்னா இந்த லிஸ்டிங்கில் வர எந்த ஒரு வெஹிக்கிளாவது நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகும். அதோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் மட்டும் நாட்ட மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வருஷமாக எப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய HF டியூலெக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இருக்கலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு 2-வீலர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட ஆன் ப்ரைஸிங்கிறது பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 70,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 83,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ really ப்ரைஸிங் விஷயத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 2-வீலராக இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோனு. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4-ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் பெல்ட் பிரேக்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபீர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஓவரலாக பார்க்கும்போது ஒரு நல்ல இன்ஜின் இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க. சொல்லப்போனால் ஸ்ப்ளெண்டருடைய சேம் இன்ஜின் தான் இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காங்கன்றப்ப அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் மைலேஜ் அண்ட் டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் IBS மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 110 kg, சீட் 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா அதை முன்னாடியே சொல்லியாச்சு. பேசிக் மாடல் 70,000, டாப் மாடல் 83,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் நம்ம ஹோண்டா தரப்புலேருந்து நல்ல ஒரு ரிஃபைன்டு இன்ஜினோடைய ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள், அதுவும் 100cc எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு லீனியரான ஒரு சிம்பிளான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். ஆன் ரோடில் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் வெஹிக்கிள் பார்க்க ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4-ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மெல்ட் பிரேக்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.28 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பட் ஆனால் நீங்கள் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் இன்னும் ஒரு டீசெண்டான ரெடியூஷன் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து நீங்கள் நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டில் யூஸ்வலாக வர மாதிரி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. CBS மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஒரு பிரேக்கிங்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டையும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு 99 kg தான். நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து சீட் 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல்னு பார்த்தோம்னா 80,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் DXன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அந்த ஒரு DX வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப எக்ஸ்ட்ரா விஷயங்கள்னு பார்த்தா கலர் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் பெட்டராக வரும். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் கனெக்டிவிட்டிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பெட்டர் ஃபீச்சராக இருக்கும் பேசிக்கை விட. அந்த ஒரு மாடலும் இருக்குது. அதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 86,000 கிட்ட வரைக்கும் ஆன் ரோடுன்றது வருதுன்றப்போ ப்ரைஸினும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஃபேர் ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய பேஷன் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு டிசைன் அப்பியரன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா பொதுவாகவே இந்த 100cc இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு லீன் அண்ட் அந்த ஒரு காம்பேக்ட் அதை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் மட்டும்தான் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே கொஞ்சம் ஒரு பெட்டர் டிசைனாக எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. கொஞ்சம் ஒரு பல்கி, ரொம்ப பல்கி கிடையாது. மற்ற கம்ப்யூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு டோனில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4-ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மெல்ட் பிரேக்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த
பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு எந்த இடத்துலையும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 115 கேஜி, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான், இதில் வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. அதோடைய ஆன் ப்ரைஸிங்கு உங்களுக்கு 92,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி ப்ரைஸிங் இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அட் த சேம் டைமில் எனக்கு ரைடிங் கம்ஃபர்ட் அது மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், இதுவுமே யூஸ்வலாக வர மாதிரி அதான் முன்ன சொல்கிற மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு லீனியரான ஒரு டோன் தான். பார்க்க எதுவும் ஒரு ஒல்லியான ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, டீசெண்டான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓவராலாக ரோடு அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களில் அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 102cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.79 bhp அண்ட் 8.34 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் 75 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ரியலி இது வந்து ஒரு எக்ஸலண்ட் அண்ட் ஒரு வேறு லெவலான ஒரு அல்டிமேட் மைலேஜ். மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 117 கேஜி, சீட் ஹைட்டு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 82,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் எந்த ஒரு வெஹிக்கிள் எடுக்கலான்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு நிச்சயமாக எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுற ஒரு மாடலாக நிஜமாக இந்த ஹீரோடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர் தான் இருக்கும். ஏன்னா இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ற வார்த்தையே தேவையில்லை. ஸ்ப்ளெண்டர்னு சொல்லாலே போதும், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பயங்கர ஃபேமஸ் அதனால ஒரு பயங்கர ரீச்சான ஒரு வெஹிக்கிள். ஏகப்பட்ட வீட்டுகளில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்கும். ஏன் நிறைய பேர் இந்த வெஹிக்கிளில் தான் ஒரு கீர் பைக் எப்படி ஓட்டுறதுன்றதே கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரி யாராவது கற்றுருந்தா கமெண்ட் செக்ஷனில் அந்த ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க பார்ப்போம் ஸ்ப்ளெண்டருக்கு என்ன ஏதுன்னு. சரி ஓகே, இந்த வெஹிக்கிள் அதான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. டிசைன் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் ஓரியன்டான ரேஞ்சில் இருக்கும். இன்ஜின் ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.91 bhp அண்ட் 8.05 Nm ஆஃப் டார்க்கு. பவர் ஃபிகர் உங்களுடைய டே டு டே சிம்ப்டி கமிட்மெண்ட்டுக்கும் உங்களுடைய அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரூரல் ரஃப் யூஸுக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் பவர் கொடுக்குன்றதுனால பவரில் நல்ல ஒரு எனஃபான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஒரு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பில் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 112 கேஜி, சீட் ஹைட்டு 785 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 80,000 ஸ்டார்டிங் ஆகி இந்த நார்மல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேயே டாப் மாடல் அந்த i3000 ஒரு சில டெக்னாலஜியோட வருது 91,000. ஜஸ்ட் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் அதெல்லாம் இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்டெக்னு ஒரு மாடல் இருக்குது, அதை நம்ம லிஸ்டிங்கில் எடுக்கல. என்ன நீங்கள் அது கூட ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் எல்இடி அது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் இன்னும் ப்ரைஸிங் அதிகமாகும். இது வந்து ஒரு சிம்பிள் நீட் அண்ட் க்ளீனான ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்படி எதுவுமே இருக்காது. ஃபீச்சர்ஸ்ன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. அந்த ஒரு பைக்குக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களோட ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.